இந்த பொரியலை விட்டால் உனக்கு எந்த பொரியலையுமே செய்ய தெரியாதான்னு உங்கள் வீட்டில் கேட்குறாங்களா? யூஷுவலான பொரியலாக செஞ்சு உங்களுக்கே போர் அடிக்குதுன்னு தோணுதா? இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமாக கோவக்காய் உள்ளிக்காரம் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். மெயின் டிஷ் முக்கியம் இருந்தாலும் இந்த சைட் டிஷ் வைக்கும்போது சீக்கிரமே தட்டு காலியாகிடும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியா, 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோலோட பூண்டு 4-5 சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே கோவக்காய் நல்லா வேகணும். இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் கோவக்காய் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இந்த மாதிரி கோவக்காய் சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் 5 மினிட்ஸ்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் உள்ளிக்காரம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இந்த ரெசிபியை நாளைக்கே செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்கள கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.